நல்ல ஆய்வுரையை சிறப்பாக தந்த பெருமை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய நீண்ட விளக்க உரை சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இது மூத்த சகோதரர் என்ற முறையில நான் அவருக்கு என்றைக்கும் பாராட்டு சொல்வது புதிதல்ல. அவர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். ஊடகவியலாளர்கள் என்னென்ன போடுகிறார்களோ தெரியல, பெரியார் திறன் தான் எங்களுடைய தாய் கழகம் சொன்னார். பெரியார் திறன் தான் அனுப்பியிருக்கு. அதனாலதான் இந்த செய்திகள் அவர்கள் ஏன் பார்ப்பனியா ஆடிய நடிகிறது வளைகிறது முதல்ல அவரை குறி வைக்கணும்னு நினைக்கிறான். எங்கேயாவது இடிச்சு கிடைக்குதா எண்டு கிடைக்குதான்னு நினைச்சு பார்த்து திருமாவளவன் இப்படி என்று அவரை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி தூவலான்னு நினைச்சாரு. நீங்கள் என்ன செய்தாலும் அசைக்க முடியாத ஒருவராக எங்கள் மூன்றாவது குரல் ஒலிக்கும். இந்த மூன்றாவது குரல் எப்போ ஒலிக்கும்? இந்த கூட்டணியை நீங்க யாரும் அசைச்சிட முடியாது. இது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி இதை பார்த்து சொல்லக்கூடியவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பலரை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளே பெயர் மாற்றம் அடைகிறது. இப்போது நல்ல வாய்ப்பு. அண்ணாவுக்கு இருந்த ஒரு அவப்பெயர் இப்போது மாறி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு பதிலாக அமித்ஷா திமுக என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் வருகிற போது கூட எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த மாற்றத்தை இவரிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் நினைக்கலாம் நினைக்காது என்பதற்கு அடையாளம் தான் அவருடைய உரை என்றே உரை. ஏன்னா இது திடல் உருவானது. இந்த திடல் தான் எல்லாருக்கும் மூலிகை. மிக முக்கியமா கலைஞர் சொன்னார், கீரியும் பாம்பு சண்டை போட்டா உடல்ல பூராமே ரத்தம் வரும். ஒரு மூலிகை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மூலிகை அப்படியே துரட்டி விட்டா அந்த ரத்தமெல்லாம் தீர்ந்துடும். ஆகவேதான் எப்போதெல்லாம் ஆடியத்தான் மூலிகை சங்கப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் பெரியார் தேவன் தான் அடிப்படை என்பதனாலதான் இன்றைக்கு அவருடைய பேச்சு கூட பார்த்த உடனே என்ன இவரும் போய் சேர்ந்துட்டாரு, இவரும் எப்பவும் பெரியார்கள் தானான்பாரு. பகுத்தறிவு உள்ள எவரும், சுயமரியாதை உள்ள எவரும், தெளிவுள்ள எவரும், உறுதி உள்ள எவரும் பெரியார் தேர்தலிருந்துதான் புறப்பட்டிருப்பார்களே தவிர வேறு கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான உரையாற்றிய எழுச்சி தமிழர்கள் சிறப்பாக பல கருத்துக்களை சொன்னார். இந்த நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு பலராலும் தோழர்கள் வாங்கியிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, இதை பரப்புங்கள். அதுதான் அவர்கள் சொன்னார். அதுதான் என்னுடைய நான் வழிமொழிகிறேன். எப்பவுமே அவர் முன்மொழிவார், நான் வழிமொழிவார். அதுதான் மிக முக்கியம். அல்லது நான் முன்மொழிவார், அவர் வழிமொழிவார். அப்பேற்பட்டிருக்கிற ஒரு அளவில் இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் நாடெங்கும் போய் சேர வேண்டும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மான வாழ்வு, உரிமை வாழ்வு கூடியவர் மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு சொல்வீர்கள். இது வெறும் புத்தகம் அல்ல. This is not a mere book. This is a great weapon for our armory. This is more important. How to eradicate the caste, how to eradicate the untouchability. So we will have to go deep into the roots. We are not bothered about it. Somebody இப்ப கூட 2 பேர் பார்த்தீங்கன்னா வேரோட ஆராய்ச்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் வேரோட தேடி நாங்க பிடிங்கி எடுக்க போறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வடக்கிருந்து வந்தார். ஆனா வேறுகளையே எங்கே இருக்குன்னு தெரியாதவர்கள் தான் பலருக்கு வேர்களுக்கு மூலம் எங்கே இருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி புத்தக கருத்துல இருக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், பல பேருக்கு தெரியாது, படிக்க வேண்டும், நீங்கள் அருள் கூர்ந்து பரப்ப வேண்டும். 2-3 செய்திகள் நெருக்கடி அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள கூடாது. மருத்துவர்களுடைய கட்டளையை மீறித்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் மிக முக்கியமான அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒன்றே ஒன்று என்னன்னா, ரொம்ப பேர் தீண்டாமை என்பதை பற்றியும் அந்த சட்டம் வந்தது கொஞ்சம் இல்லை. எப்படி பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே கூட நொந்து போகக்கூடிய அளவிற்கு அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு குழுவில் அவரை தந்தவர்கள். ஏன்னா எப்பவுமே அவர்கள் நேரடியாக வந்ததில்லை. ஆரிய மாயை என்றாலே தந்திரமூர்த்திவும் தாசரிடம் தலைவா போற்றி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பல விஷயங்கள்
வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மனோஜ் மிட்டா அவர்கள். அவருக்கு தமிழ் ஊரும் நல்லுலகம் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தன்மானத்தை சொல்லக்கூடியவர்கள், சுயமரியாதை இயக்கம் தலைவருக்கு வாழ்த்துகிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த புத்தகம் உருவாவதற்கு அவர் 7 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். 7 ஆண்டு காலம். திடீரென்று ஏதோ புத்தகம் எழுதுகிறேன், இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் புத்தகம் என்று சொல்லல. ஆய்வுகள் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்றார் போறாமே. இதுல ரொம்ப பேருக்கு தெரிய வேண்டிய வரலாறு. நாம பெரிய நூலகத்துக்கு போய் கூட இதை கண்டுபிடித்தா நமக்கு எல்லாம் வர முடியாது. எப்படி ஒரு தேனி பல இடங்கள்ல சென்று தேனியை கொண்டு வந்த உடனே அந்த தேன் கூட்டுல அது குறைவு கட்டுமா என்னங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம தேனை எடுத்து அடைவாக்கு வரும்போது இந்த மருந்துல குழைச்சி சாப்பிடலாம்னு சொல்லும்போது நம்ம தேனை மட்டும்தான் வாங்குறோம். ஆனா அதுக்காக அந்த தேனீ போட்டிருக்கிற பாடு இருக்கு பாரு, அது ரொம்ப மிக முக்கியம். தேனீக்கள்ல ரெண்டு அம்சம் மிக முக்கியம். தேனையும் தரும், யாராவது கூட்ட கலைச்சா கொட்டவும் செய்யும். அந்த ஆற்றல் இந்த புத்தகத்துக்கு உண்டு. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதுல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். பல இடங்கள்ல ரொம்ப சுருக்கமான விஷயம் சொல்ற, தனியே பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எடுத்து விளக்கி விட முடியாது. அந்த வகையில மிக முக்கியமான ஒன்று என்றால்தான் சகோதரர் அவர்கள் படிச்சு சொல்லுவார். அவருக்கு ரொம்ப எனக்கு ஒரு வித்தியாசமா நான் அவர்கிட்ட பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. மேடைக்கு வரும்போது என்ன புத்தகம் வெளியிடுறோமோ அதை அங்கேயே படிச்சிருவார். மற்றவங்க பேசிட்டு இருக்கும்போது காதை அங்கே கொடுப்பார், கண்ணை இங்க கொடுப்பார், மூளை வேகம் இருப்பார். அதான் 3வது குரல், வேற ஒன்றுமே கிடையாது. மிகப்பெரிய அளவுல அவர் செய்து கோடு போட்டுவார். கோடு போட்டு வச்சிருக்காரு. ரொம்ப பேருக்கு கோடு போட்டு வர வேண்டிய நேரம் அதுதான் மிக முக்கியம், கவர்னர் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படிப்பட்ட ஏன்னா கோடுகளால் தானே மிகப்பெரிய ஆபத்து. அந்த சூழ்நிலையிலாக கோடு போட்டு நாங்க புத்தகத்தை படிக்கிறோம். மிக முக்கியமாக அதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவில் மகாராஷ்டிரம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மண், அதே போல தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய மண். பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மாநிலத்திலிருந்து ஒரு மனித நேயர், அவ்வளவுதான். என்ன கேட்டா அவர் தலித் என்று அழைக்கப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. மிக முக்கியம், மிக தெளிவாக அவர் வந்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, அதோ மிகப்பெரிய அளவுக்கு மாதக்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த மாதக்ஜி அவர்கள், தாதாபாய், அவர் முழுக்க பாராளுமன்ற சென்ட்ரல் அசம்பிளி மத்திய சட்டசபைக்கு போகிறார். வேற யாரும் கவலைப்படாம இந்த மக்களை பிரித்து தீண்டாதவர்கள் எட்டிகள் என்றெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் உன்னுடைய இந்து மதம் என்று சொல்லுகிறாயே, இந்த மதத்தை கொஞ்சம் சீர்திருத்த வேண்டாமா, இந்த சமுதாயத்தை இதை என்று சொல்லி வெள்ளைக்காரர் ஆண்ட அந்த காலத்திலேயே ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு போகிறார். இது ரொம்ப மிக முக்கியமான மசோதா கொண்டு போகிறார். தனிநபர் இதற்கு ஆதரவு, இந்த தகவல் தான் இவர் தான் கொடுத்திருக்கிறார். வேற யாரும் இந்த புத்தகத்துல யாரும் கொடுக்காத ஒரு வேற சுலபமா நமக்கே பல தகவல்கள், அரிய தகவல்கள். நான் படிச்ச உடனே ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு செய்தி கிடைத்தது. என்னன்னா, இதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ யாரும் முன்வரல. மற்றவங்க யாரும் மனித நேயத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயம், நாயை கொஞ்சுகிறான், பூனையை எடுத்து முத்தம் கொடுக்கிறான். ஆறறிவுபடுத்தருடைய சகோதரன் எவருடைய உழைப்பு இருக்கிறதோ அவரை போய் எட்டி நில், கண்ணி நில், நீ கிட்டே வராதே, உன்னை தொடக்கூடாது, உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஒரு நல்ல சொன்னார், எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கிறதுக்கு அழகா நம்ம திருமா அவர்கள் ஒன்று சொன்னார். என்னன்னா, இப்ப அதுல சயின்ஸ் இருக்குங்கிறான், செருப்பு போடாதுன்னா அதுல சயின்ஸ் உள்ள போட்டு இருக்குங்கிறான். அது மட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மிக முக்கியமான ஆரியத்தினுடைய, அது ஆரியத்தினுடைய விரிவாக்கம் தான் RSS. அதை பாதுகாப்பதுதான், அதனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியதுதான் இங்க முழுக்க பாஜக. இது அரசியல் என்று பார்க்காதீர்கள். இந்தியாவில் அரசியல் போராட்டம் என்பது முகப்பு,
ஆனா உள்ளே இருக்கிறது பூரா இந்த சமுதாய இழிவை நீக்குவதா நிரந்தரப்படுத்துவதா என்பதற்குள்ள போராட்டம் தான். அந்த போராட்டத்துல வரும்போது அதை ஆதரிப்பதற்கு அப்போது 1916 1916 ஆதரிப்பதற்கு அங்க யாரும் முன் வரல. தெரியும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தத்துவங்கள் ஞான பூமி, எங்களுடைய ஞான பூமி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நாட்டுல அப்போது முதல் முறையாக பானர்ஜி தாதாபாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் என்ன செய்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று சில கூலிப்பட்டாளர்களை விட்டு கேட்கிறார். முந்தையெல்லாம் திராவிட இயக்கத்தை சொன்னார். அந்த பட்டியல சரியாகவோ தப்பா என்று சொல்றார். திருமாவளவன் போன்ற எழுச்சி உள்ள கொள்கை உள்ள உணர்வாளர்களை அங்கேயே சில கூலிப்பட்டாளர்களை பிடித்து ஒரு அவதூற்றை உண்டாக்கலாமா என்று அழைப்பதை போல என்ன செய்தால் யாரும் வரல மிகப்பெரிய அளவுக்கு. அப்ப வைக்கம் மற்ற இடங்கள்ல கேரளாவில் தீயர்கள் மற்றது அவங்களை போகும்போது ஊர்ல சத்தம் கொடுத்து போகணும், எச்ச துப்பக்கூடாது கீழே. அதுக்காக என்ன பண்ணா உடனே கடுப்புல ஒரு குழுவை எச்ச அவர்களுக்கு ஓடுனா அதுலயே அவங்க ஓடணும். இது எல்லாருக்கும் தெரிந்து மண்டல் கமிஷன்ல இது பதிவாக இருக்கிறது. மண்டல் கமிஷன் அறிக்கையில இது பதிவாக இருக்கிறது. உடனே என்ன சொல்றான், கேட்டா இந்த மாதிரி கொடுமை அவன் மட்டும் என்ன கழுத்த காட்டி கண்டுமான்னு கேட்டா அது அந்த காலத்திலேயே சயின்ஸை கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. சாதாரண இல்ல, நடக்கும்போது கண்ட இடத்துல எச்சு துப்பாதுன்னு சொல்றோம்ல, அதுக்காக தான் அந்த குழுவை அவர் கையில விட்டு சுகாதாரம் பாதுகாரம் பெரிய அதை நீங்க தப்பா புரிந்து கொண்டு சனாதனம் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வியை கேட்டலாம் திராவிட கழகத்துல, சரி உங்க கருத்தையே ஏற்றுக்கிறோம், சரி எச்சை கண்ட இடத்துல துப்பக்கூடாது, அதுக்காக கழுத்துல குழுவ மாட்டிருக்க எல்லா பயனும் கழுத்துலையிலே போனல, ஏன் அவனுக்கு மட்டும் போட்டா என்ன அர்த்தம்? அவன் மட்டும்தான் சுகாதாரத்தை பாதுகாக்கிறமா, நீங்களாம் சுகாதாரத்தை பண்ண முடியாதா? தந்தை பெரியார் அவர் படிச்சு அந்த மனித கோபத்துல கேட்பது மாதிரி அந்த உணர்வுகள் வருது. என்னங்க மலை அடிக்கிறவர்கள்னா வேற படிக்கு போகணும்னு அவங்களுக்கு வேற ஜாதி இல்லைன்னா அப்புறம் யாரு மலை எடுக்க வருவான்னு கேட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னால. பெரியார் சொன்னாரு, ஏவன் மலத்தை விடுறானா அவனே எடுக்கட்டும் போறாம, ஏதாவது மாதிரி சொல்றானேன்னு என் மேல கோவப்படுவீங்க. ஐயா சொல்றாரு, உங்க வீட்டு குழந்தை நீங்க உடனே மலம் போட்டா நீ எடுக்கிறீங்கல்ல, அப்ப எடுக்கும் போது ஏன் அடுத்தவங்க ஓ மரத்தை நீ எடுக்க கேள்வி. ஆனா எங்களுடைய தோழர்களை இன்னும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கு. அதுக்கு ஜாதி இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தீண்டாமை இந்த கொடுமைகளுக்கு முதல்ல வெள்ளைக்கார அரசாங்கத்துல ஆதரவு கொடுத்த நேரத்தில் ஒரே ஒரு யார் தெரியுமா? 1916 பனக்கல் அரசர். இதுல ஒரு நண்பர் நம்முடைய இவருக்கு கூட நான் சொல்றேன், மொழிபெயர்ப்பாளர் நம்முடைய அருமை விஜயசங்கர் அவர்கள் ராமராய லிங்கார்னு அந்த வார்த்தையை போட்டார் அங்க இருக்கிறது. ஆனா ராமராய லிங்கார்னா நம்மளுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் போட்டிருக்க ஒரு எங்கேயோ ஒடிசால வந்து பாராங்க. அதனால அடுத்த பதிப்புலையாவது என்னுடைய அண்மையான வேண்டுகோள், ராமராய லிங்கார் பிராக்கெட்ல பனக்கல் அரசர் சொல்லக்கூடிய பனக்கல் அரசர் நமக்கெல்லாம் தெரிந்து ஜஸ்டிஸ் மட்டும்தான் ஒரு முதல்வராக வந்தாரு அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனா அன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 1912 16 வரையில அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். அவருக்கு கை கொடுத்த ஒன்று இவர்தான். பனக்கல் அரசர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர், அந்த இயக்கத்தினுடைய. அதனாலதான் பெரியார் அம்பேத்கர், அதனாலதான் அதுக்கு முன்னால இந்த இணைப்புகள் இருக்கின்றன. இது ஒரு அற்புதமான இந்த செய்தி. அதற்கு அடுத்து நண்பர்களே இன்னொரு மிக முக்கியமான ஒன்று சொன்னார் மிக தெளிவாக, அடிமைத்தனத்தை உருவாக்குவதற்கு ஜாதி பிறவி பேதம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் கொள்கை என்னன்னா பிறவி பேதம் அகற்றுதல். ஜாதி ஒழித்தல்னா பிறவி பேதம். நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, பிறவி பேதம் போது ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு மட்டும் நினைக்கிறா. இல்ல, பெரியார் சொன்னார் பிறவி பேதம்னா ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற பேதத்தை காட்டுகிறாயே அதையும் சேர்த்து நீக்க வேணும்னு நினைத்தார். ஆகவே முழுக்க முழுக்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியதுனாலதான் தீண்டாமை பிறவி பேதத்துக்கு அடுத்தது ஊற்றியது திருமண முறை. இந்த சுயமரியாதை திருமண முறையை பற்றி நாம தமிழ்நாட்டில் தெரியாத தகவல்களை அவர் சேர்த்திருக்கிறார். ரொம்ப பாராட்ட வேண்டும். மிக முக்கியமாக
மனோஜ் மிட்டா அவர்கள் தேதி வரை இருக்கிறார். முதல்ல என்ன திருமண முறை, ஏன் இன்னைக்கு கூட ஒரு தகவல் சொல்றேன் என்னன்னா, ஐயா ஜஸ்டிஸ் கட்சி தோத்து போகுது 32ல, பெரியார் அவர்கள் ஆதரித்தார், அதுக்கு பிறகு தோத்து போச்சு, எல்லாரும் இனிமே அது ஜெயிக்காதுன்னு சொல்லி இந்த கட்சியை விட்டெல்லாம் ஓடினார்கள். அப்ப பெரியார் பேசினார் முதல் கூட்டம். பேசும்போது தந்தை பெரியார் சொன்னாரு, இந்த தோல்வியை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த தோல்வி எல்லாரும் நீங்க எதற்கு போடணும், இப்பதான் சரியான இனிமேதான் சரியான முடிவு வருது. ஏன்னு கேட்டா, பார்ப்பவர் அல்லாதார் இயக்கம் அப்ப பேர் வச்சுக்கொண்டு நான்காமின் மூமெண்ட் சொல்லிக்கொண்டு உத்தியோகத்துக்கு மட்டும் இந்த பதவிக்கு மட்டும் நான்காமின் மூமெண்ட் சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே அங்க ஐயர் காலில் தானே விழுறீங்க, அங்க அவரை கூப்பிட்டு தானே சிரார்த்தம் நடத்துறீங்க, கோயிலுக்கு போனோடனே அங்கதானே கும்பிடுறீங்க, மிக முக்கியமா அங்க அவனுக்கு அடிமை, வெளியில வந்த உடனே எங்களுக்கு உரிமைன்னு கேட்டா இது முரண்பாடு இல்லையா என்று மிக தெளிவாக சொன்னார். ஆகவே இந்த திருமண முறையில எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கின்றன, எப்படியெல்லாம் புரட்சிகள் வளர்ந்திருக்கின்றன என்பதை திராவிட இயக்கம் செய்வதை விட ஒரு படி மேலே போய் அருமையாக மனோஜ் மிட்டா அவர்கள் இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நன்மையை சொல்லவர் ஒன்னே ஒண்ணு சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்க சமஸ்கிருத கலாச்சாரம், 2 கலாச்சாரத்துக்கு போட்டியது. சாதாரண அது வெறும் முறை இல்லை, தயவு செய்து ஏதோ ஒரு இந்த முறையா அந்த முறை என்று சொல்லுவதற்கு அல்ல, அவர்கள் ஒவ்வொன்றிலையும் குறிப்பா இருக்காங்க. அதுக்கு ஒரு சில தகவல் சொல்ற மற்றவர்கள் இந்த பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல். ராஜகோபாலாச்சாரியாரை பார்த்து சொல்றாங்க, இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டார். ஒரு ஆந்திர பார்ப்பனர் சத்யநாராயண ராவ்னு, இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் ராஜகோபாலன் ஐசிஎஸ் பேரவர். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஜட்ஜஸ் 2 பிராமின்ஸ் அவ்வளவுதான் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த திருமணம் இவ்வளவு வெளியா பேசுற காரணம், அந்த திருமணம் தான் சுயமரியாதை திருமணம், செல்லாது என்று சொல்லக்கூடிய தெய்வான ஆட்சி வருஷ சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு மிக முக்கியமாக. அந்த வழக்குல ரொம்ப சிறப்பாக என்னன்னா, ஒரே ஒரு திருமண முறையை பற்றி சொல்லும்போது இங்க வந்து சொன்னாரு, இந்து வழக்கம் சம்பிரதாயப்படி நான் கன்ஃபார்மிட்டி மேரேஜஸ் என்றுதான் அவர் சொல்ல சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார். சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம்னு அவர் சொல்ல, சுயமரியாதைங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்தார். இன்னொரு ஆட்சி வந்து அதுல வந்த உடனே அவர் கேட்டாரு, வெங்கட்ராமன் சொன்னார், சட்டம் கொண்டு வரலாம், ஆனா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு, அதனால அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, சுயமரியாதைக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னாரு. பிறகு அண்ணா வந்தவுடன் சாதித்து காட்டினார். அதன் மூலம் உரிமையை மட்டுமல்ல மானத்தையும் தந்தார். ஏனென்றால் சுயமரியாதை திருமணம் ரொம்ப எளிமையா நடத்தக்கூடிய திருமணம் என்று சொல்லும் போது அதுக்குரிய ஒரு ஆதாரத்தை தெளிவாக எடுத்து சொல்லி சொல்றார். சட்டமன்றத்துல எழுதுகின்றார்கள், எழுதும்போது மிக தெளிவாக ஒரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டும், சுயமரியாதை திருமணம் என்றே பெயர் வைக்கிறார் கூறாமை. அந்த சுயமரியாதை திருமணத்தை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு. காரணம், சுயமரியாதை கருத்துடைய நூற்றாண்டு. இவர்களை போன்றவர்கள் இந்த இயக்கம் இளைஞர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவிற்கு உருவானதனால்தான் பெண்ணடிமை நீக்கியது. அதுதான் பெண்களை உயர்த்துவது. கன்னிகாதானம் செய்திக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறார். என்ன அர்த்தமே புரியாம அச்சாமிசியே அடிச்சு விட்டான். கன்னிகாதானம் செய்திக்க பெரியவர்களால் நிச்சயித்தபடியது. வாட் இஸ் கன்னிகாதானம்? கன்னி என்றால் பெண், தானம் என்றால் தர்மம். தர்மம் கொடுத்துட்ட பொருளை மறுபடியும் திரும்பி கூட பார்க்க கூடாது, மிக முக்கியமா. எனவே ஒரு பெண்ணை சேட்டல், she is not a person, human being அல்ல, மனிதர்கள் அல்ல, ஒரு பண்ட மாதிரி சந்தையில கொண்டு போய் மாட விற்கிற மாதிரி ஆட விற்கிற மாதிரி. அதனாலதான் இப்ப வரன் தட்சணைன்னு சொல்லி இன்றைக்கு அந்த நோய் பெருகி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமா பண்பாட்டு படையெடுப்பு. அந்த பண்பாட்டு படையெடுப்பை ஒழிப்பதற்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறையை உருவாக்கினார்கள். அந்த முறைக்கு வந்து சுயமரியாதை திருமணம் என்று சொல்லும் போது ஒன்றை பல நாட்டவர்கள் கேட்டார்கள். மலேசியாவிலிருந்து கூட வந்தாரு, புத்தகம் வாங்கினார். அங்கே ஒரு தோழர்கள் கேட்டாங்க பெரியார் பார்த்து, ஐயா ஒவ்வொரு நேரத்தில் தலைவர் வர்றாரு, மாலை மாத்துறாங்க மற்றவருக்கு, அதுக்கு பதிலாக இன்னென்ன முறையில நம்ம செய்யலாம்னு நீங்க கொஞ்சம் வரையறுக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் என்று தந்தை பெரியாரை கேட்டார். கூடாதுன்னு ஐயா சொன்னார். ஏன் வரையறுக்கணும்? என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீங்க சுயமரியாதை திருமணம் தான்,
ஆனா அது இத்தனை வருஷத்துக்கு கார் மாடல்னு சொல்ற மாதிரி அந்த மாடல் மாத்திக்கிட்டே போறதுதான் அறிவு. ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே தேவையா இந்த திருமணம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட அறிவு போகும். எனவே அறிவுக்கு விடுதலை கொடுப்பதும் சமத்துவம் கொடுப்பதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்தார். அதனுடைய அடிப்படையெல்லாம் இதில் ரொம்ப அழகா எடுத்து காட்டி இருக்கிறார்கள். எத்தனை முறை அப்போது இதில் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார் மிட்டா அவர்கள். என்னன்னா, இது வெறும் திருமண முறையை மட்டும் பொறுத்ததில்லை, நாத்திகம், அதே போல சுதந்திரம், பெண்ணடிமை நீக்கம், இந்த கருத்துகள், சமத்துவம், இது அத்தனையும் உள்ளடக்கியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து அவரை பாராட்டுகிறேன். என்னன்னா, அண்ணா அவர்கள் மறைந்த நிலையில இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த காலகட்டம். அண்ணாவுக்கு படத்திறப்பு இரங்கல் நடத்துகிறார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிகமாக அப்போது பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர். கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சென்னை கடற்கரையில. ஒருவேளை வந்த தோழர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இங்கே. அந்த பெரிய மணல்ல சென்னை கடற்கரையில அண்ணாவுக்காக இரங்கல் கூட்டம் நடத்துகிறார்கள். தந்தை பெரியார், ராஜாஜி, ஆச்சாரியார், அதே மாதிரி லட்சுமணசாமி முதலியார், பல்கலைக்கழக எதிர்கட்சி தலைவர் அவர். ஆகவே இப்படி எல்லாரையுமே மேடையில கூப்பிட்டு குறிப்பிட்டீங்கன்னா பிரதமருடைய மேடையில நிறைய பேரை ஏற்ற மாட்டாங்க. அந்த முறைப்படி மேடை நடந்து கொண்டிருக்கிறது. பழைய காந்தி சிலைக்கு பக்கத்துல தான் அந்த மேடை போட்டாங்க. ஒரு மிக முக்கியமா அந்த 68 அது போட்ட உடனே அவர் ராஜாஜி கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. பிரதமர் வர்றாரு. ராஜாஜி கொஞ்சம் தாமதமா வந்தார், உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்தாங்க. மொழிபெயர்ப்பு சிதம்பரம் அவர்கள் நம்முடைய மிகப்பெரிய அளவிற்கு அங்கே மொழிபெயர்ப்பு எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக வந்த உடனே திரவியன் தான் மொழிபெயர்த்தார், செயலாளர் பூராமே. வந்த உடனே ராஜாஜி சொன்னாரு, ஐ வாண்ட் டு கோ ஏர்லியர் ஸோ லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த அம்மாட்டு சொல்லிட்டு அதை இருக்க விரும்பினார். அதுக்காக நினைச்சாரு, அது என்ன காரணமோ அது அவருடைய உரிமை. உடனே பேசலாம், இப்ப ராஜாஜி பேசுவார்னு சொன்ன உடனே ஐயா அப்படி உட்கார்ந்துட்டார். பொதுவாக தந்தை பெரியார் அவர்களுக்கு காதுல மற்ற சில நேரங்களில் கருத்துக்கள் போய் சேர, காது கேட்கறதுலேயே செவித்திறன் குறைவாத இடத்துல சில இடங்களில் சொல்லுவோம். மிக முக்கியமா வரும்போது பையிலிருந்து ஒரு சின்ன தாள் எடுத்தார். யாரு? ராஜாஜி சின்ன தாள் எடுத்தார். ஐயாவுக்கு யாராவது உதவியா வேணுங்கிறதுனால எனக்கு பின்னால ஒரு வாய்ப்பு கொடுத்து நாற்காலியில பின்னால உட்கார்ந்துருக்கிறாங்க. யார் யார் என்ன பேசுறாங்கன்னு எழுதுறதுக்காக குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு வைத்திருக்கணும். ராஜாஜி வந்த உடனே பேசினார். அண்ணா மறைந்தது பெரிய சோகத்துக்குரியதுதான். ஆனா ஒன்றே ஒரு சொல்ற இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். இளைஞனா இருக்கும்போது ஒரு நாத்திகம் அது இதெல்லாம் பேசினாரு, அப்புறம் கடைசியில அண்ணாவே மாறிட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது முழுக்க முழுக்க இதுதான் பார்ப்பனியத்தினுடைய தனித்தன்மை. ரொம்ப மிக முக்கிய கவனம். ஆச்ச உடனே ரொம்ப ஆச்சம். யாருமே பெரும்பாலும் பார்க்கல. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. 5 நிமிஷம் பேசுறாரு, அவ்வளவுதான். உடனே நான் பார்த்தேன், என்னையாவது செய்யறதுக்கு நட்டை இங்கே கேட்டுறாரு. பெரியார் முன்னிலையிலேயே மிக முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னால உட்கார்ந்தது. ஏன்னா ஐயாவுக்கு சொல்ல முடியாது. அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சாலும் ஐயா கடைசியா பேச போறாரு. அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆக என்ன பண்ண தாழ இருந்து அவசரமாக பெரியார் அண்ணா முன்னால இளைஞரா இருக்கும் போது உங்களுடைய சுயமரியாதை கொள்கையெல்லாம் ஏற்றாரு, ஆனா பிறகு அவர் மாறி விட்டாருன்னு சொல்றாரு, பேசுறாரு ஆங்கிலத்துல அப்படின்னு இந்த தாள் இந்த மாதிரி பெரிய தாள்ல வேகமா எழுதி உடனே ஐயா பண்ணி அவ்வளவுதான். இது பாருங்க ஐயா ஒரு கோபம். அதுதான் முக்கியம். கையெல்லாம் அவர் எப்பவுமே அவ்வளோ ஆவேசப்பட்டதே கிடையாது. போறாரு. அவர் பேசும்போது சொன்னார், என்னுடைய நண்பர் ராஜாஜி அவர்கள் அண்ணா அவர்கள் மாறிவிட்டாருங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தியை சொல்லிட்டு புறப்பட்டாரு. நான் சொல்றேன், அண்ணா கடைசி வரையில என் கொள்கையில இருந்தார், கடவுள் மறுப்பு இருந்தார், சமுதாயத்தில் இருந்தார். என்ன அடையாளம் தெரியுமா? சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்தாரு. அதுதான் அடையாளம். சுயமரியாதை திருமணம்னா அது நாத்தியத்தை உண்டாக்குறது, மனிதத்தன்மை உண்டாக்குறது என்று அவருக்கு பதில் சொன்னார். அந்த கருத்தை மிட்டா அவர்கள் அது தெரியாமையே பதிவு பண்ணிட்டார். அதுதான் மிக முக்கியம்.
சுயமரியாதை திருமணம் சொன்னால் மிக முக்கியம். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். இந்த சுயமரியாதை திருமணம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு 50 வருஷம் கழிச்சு வழக்கு மன்றத்துக்கு போறான். இங்க இப்ப ஹைகோர்ட்ல ஏன்னு கேட்டா எமர்ஜென்சி அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த உடனே இப்போ நீதிபதிகள் மாறுவாங்க. அதையும் ஒரு வடநாட்டில இருந்து டெல்லியில இருந்து வந்து உயர்ஜாதி நீதிபதியும் அதில் ஒருத்தர் இருந்தாரு. இன்னொரு நீதிபதி இப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஓய்வு பெற்றார், தலைமை நீதிபதியா இருக்கு. இவர் 2 பேரும் கொடுத்ததையும் பதிவு செஞ்சிருக்கிறார். மிக முக்கியமா எந்த திருமணம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதோ அதே இடத்துல அந்த திருமணம் அண்ணா நிறைவேற்றிய சட்டப்படி அது செல்லும் என்று ஆக்கியிருக்கிறார். எனவே நன்றாக நீங்கள் எண்ணி பார்த்த அந்த தகவல்களை எல்லாம் அருமையாக மனோஜ் மிட்டா அவர்கள் இதில் பதிவு செய்திருக்கிறார். எனவே இதுவரையில் நமக்கு கிடைக்காத தகவல்கள் எல்லாம் எத்தனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. எனவே நாம் இந்த கருத்து ரொம்ப மிக முக்கியம். இந்த கொள்கைகள் மிக முக்கியம். இந்த கொள்கைகளை ஏன் அவர் மேல கோபப்படுறாங்க? கடைசியா அவனை சொல்லி முடிக்க விரும்புறேன். என்னன்னா, இந்த புத்தகத்தை நிறைய தோழர்கள் வாங்கி என்னுடைய கணிப்புல இந்த புத்தகம் எவ்வளவு போட்டிருக்காங்களோ தமிழ்ல எதிர்விளையுது உடனே நிறைய போயிடும், நிறைய வித்துரும். உடனே நம்ம தோழர்கள்லாம் வாங்கிடுறாங்கன்ற கருத்துல இல்லை, என் அனுபவத்தோடு சொல்றேன். சங்கராச்சாரி யாருன்னு ஒரு புத்தகம் வந்தது, எழுதி போட்டோம். கிட்டத்தட்ட 3000 புத்தகம் முதல்ல போட்டோம். ஒரு வாரத்துக்குள்ளேயே 3000 புத்தகம் போயிடுச்சு என்று வந்து சொன்னார். அடுத்த பதிப்பு போடணும். இன்னும் அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு நம்ம புத்தகத்துக்கு போனா அது இல்லை, சங்கரமடமே வாங்கிடுச்சு. அதுதான் சங்கரமடமே வாங்கிடுச்சு. என்ன புத்தகத்தை வேற யாரும் படிக்க கூடாதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமா. அதனால இந்த புத்தகத்துக்கும் நிறைய ராஜ்யம் இருக்கு, அதோட சந்தேகம் மிக முக்கியமா. நிறைய வாங்கினா அதிசயம் இல்லை. அதனால நானும் சகோதரர்கள் விட்டோம்னா பல பதிப்புகளை போடணும் திருப்பக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருந்தது. அந்த மாதிரி அவர்கள் எதிரிகளை இருட்டடிக்கிறது, மற்றவர்களை செய்யறது என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவேதான் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. இன்னொன்று சொன்னார், இந்த இந்து மதத்துல ஜாதிய எப்படி வந்து நீ மதம்னு சொல்லி கொண்டு நீ ஜாதியை அப்படியே வைக்கலாம். நல்ல ஒரே ஒரு கேள்வி நினைப்பார்கள், இந்து மதம் மைனஸ் ஜாதி இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளவுதானே தேவை, ஈக்குவேஷன் வேற இல்லையா? இந்துங்கிறதுக்கு டெபினிஷன் உண்டா? இந்து மதம் திருமண முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாட் இஸ் தி டெபினிஷன் ஃபார் இந்து? நாங்க வழக்கறிஞர் இருந்தா, அவரு வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர், எல்லாரும் தான். ஹிந்து டெலாவில் ஹிந்துவுக்கு என்ன டெபினிஷன் போட்டிருக்கா? முதல்ல ஒன் who is not a Muslim, one who is not a Christian. It is what he has done. இந்த விளக்கம் நல்லா சொல்லியிருக்காரு. ஐயா ஒலிபெருக்கின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க நீங்க. நான் என்ன சொல்லணும், விளக்கம் சொல்லணும்? ஒலியை மெதுவா பேசினாலும் கடைசியில் இருக்கிறவருக்கு கேட்கும், அதுதான் ஒலிபெருக்கி. குறைச்ச குரல்ல பேசலாம், எழுத்தாளர்கள் இருக்குன்னு சொன்னா ஒளி வழங்க. அதை விட்டு ஒலிபெருக்கின்னா என்ன தெரியுமா? எது மேஜை அல்லவோ, ஏது புத்தகம் அல்லவோ, ஏது எதுல இருக்கிற நாற்காலி இல்லையோ அதுதான் ஒலிபெருக்கி. இதுதான் விளக்கமா. இதுதான் அவருடைய அறிவு எவ்வளவு இருக்கு. ஆகலைன்னா இந்து மத முறையில் சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் அப்படி ஜாதி தான் மிக முக்கியம். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, திருமண நாயக்கர் ஆட்சி காலத்துல மதுரையில 10,000 பள்ளிகள் இருந்தது அப்படின்னு இத்தாலியில வந்த பேராசிரியர் பாதிரியார் இருக்காருங்களே, மிகப்பெரிய அளவிற்கு அந்த பாதிரியார் அவர்கள் குறிப்பாக அவர் எழுதியிருக்கார். அந்த பாதிரியார் அவங்க மதம் மாறணும்னு நினைச்சாங்க. மதம் மாறணும்னு நினைச்ச உடனே டி நொபிலி, ராபர்ட் டி நொபிலி அவர் பேரு, மதம் மாறணும்னே அவர் தான் முதல்ல நீங்க எந்த ஜாதியில வேணாலும் இருந்துங்க, எங்க மதத்துக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னார். ஜாதியை அழிக்கக்கூடாத அளவுக்கு. இன்னமும் என்ன சொல்றாங்க, இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உயர் ஜாதி ஒரு கோடு போட்டு இன்னமும் அங்க மயான பூமி இருக்கு பாருங்க, அடக்கம், கிரேவ்யார்டு, கல்லறைக்கு போய் போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஜாதியுடைய தத்துவமே ஒன்று சேர விடாத, அதுதான் மிக முக்கியம். தனித்தனி ஆக்கி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு. அதனாலதான் இன்னைக்கு கூட ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு சொல்றேன், அதோட முடிக்கணும். 2 பிரபலமான நாளேடுகள் இன்னைக்கு அதிகமா போன்ற நாளேடுகள் வச்சுங்க,
நாளேடுகள்ல ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு. என்ன கட்டுரைன்னு சொன்னா, பிரதமர் மோடி கட்டுரை எழுதியிருக்காரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நீங்க. ஏன்னா அவருக்கு பிரதமர் மோடி கட்டுரை எழுதியிருக்கிறார். என்னன்னா, அவர் RSS தலைவர் மோகன் பகத்தினுடைய சிறப்பு இயல்புகள், அவருடைய பெருமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டுரை, ரெண்டு பத்திரிகை, ரெண்டு வெவ்வேறுபட்ட வந்திருக்குது. அதுல RSS காரர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு தெளிவானவர் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த தலைவர் மோகன் பகத் அவர்களை இவ்வளவு நாளா பொறுத்திருக்கிறார். இவ்வளவு நாளா அவருடைய பிறந்த நாளைக்கெல்லாம் பாராட்டு அவர் சொன்னதே இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகுதான் நாக்பூர் பக்கமே போயிருக்காரு. இப்போதான் முதல்ல போயிருக்கிறார். அதுல எழுதுகிறாரு, மிக முக்கியமா, சாதாரணம் அல்ல, அவர் மதங்களை கூட வேறுபடுத்தியதில்லை. ரொம்ப RSSங்கிறது எல்லாரையும் அணைச்சு போறது. அது சேவை செய்யக்கூடிய அமைப்பு. அதுல அதை ஒண்ணு இந்து என்று எல்லாரும் இந்திய நாட்டுல யார் யார் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் இந்துக்கள் தான் போறாங்க. கோல்வால்கர் என்ன எழுதியிருக்கிறார்? யார் எதிரிகள் என்று சொன்னால், நம்பர் 1 எதிரி முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இப்படிதான் கோல்வால்கருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சொல்லக்கூடிய நூல் மிக முக்கியமாக. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, இந்த மாதிரி புத்தகங்கள் பரப்பப்பட வேண்டும் என்று சொல்லும் போது, நம்முடைய வாதங்கள் எவ்வளவு நியாயமானவை, எவ்வளவு வரலாற்று பூர்வமானவை என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். படித்த இளைஞர்கள் தங்களோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். தயவு செய்து மற்ற இடங்களுக்கு சென்று இந்த கருத்துக்களை பரப்புங்கள். ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களுக்கு நன்றி, வாங்கியவர்களுக்கு நன்றி. நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் இந்த இயக்கங்களையும் பரப்புவதை விட மிக முக்கியம், பாதுகாப்பது மிக முக்கியம். தீவிரவாதத்திலே இருந்து அதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க சமூகம்.